ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டி கிச்சன் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ராகி பிஸ்கட் தான். அதுவும் இந்த ராகி பிஸ்கட்டில் நம்ம சுகர் சேர்க்க போகிறதில்ல. வெயிட் லாஸ்க்கு கூட இந்த பிஸ்கட் சாப்பிட்டுக்கலாம். பிஸ்கட் கிரேவிங் இருக்கிறவங்க, அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு ஸ்நாக்ஸ் இது தாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெய் எடுத்துக்கணும். நெய் 1 கப் போட்டுட்டு ஆட் பண்ணிவிட்டு அதில் இப்போ 1 கப் நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோம். நாட்டு சக்கரை சேர்த்து இது ரெண்டையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். நம்ம பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு அடித்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, இல்லை கையிலேயே நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சமாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி லிக்விடாக நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கணும். அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம 1 கப் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம்ல, இதுக்கு 3 கப்ஸ் நம்ம ராகி மாவு சேர்க்க போகிறோம். பாருங்கள். அப்புறம் இதில் கொஞ்சமாக கோகோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். அப்புறமா இதில் வேர்க்கடலை இல்லைனா உங்களுக்கு தேவையான முந்திரி, பாதாம் அந்த மாதிரி நட்ஸ் லிட்டில் பிட் கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த குட் டே பிஸ்கட் செய்வோம்ல, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா இல்லை சமையல் சோடா ஒரு 1/2 ஸ்பூன், ரொம்ப வேண்டாம். இப்போ நல்லா இதை மாவு சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்ல ஒரு பதத்துக்கு நம்ம இப்போ இதை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட பிஸ்கட் ரெடியாக போகுது. இது நம்ம இதில் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம மோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பிஸ்கட் ரவுண்ட் ஷேப்பு, அதுவும் குட் டே பிஸ்கட் மாதிரி வேணும் அப்படின்னு நம்ம இதில் நட்ஸ் எல்லாம் வேறு போட்டிருக்கோம்ல, அது இப்போ கையில் ஷேப் இது பண்ணிவிட்டு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதில் இப்போ ஃபோர்க்கால் நம்ம சும்மா டிசைனுக்காக நம்ம போட்டுக்க போகிறோம். ஏன்னா ஒரு பொருள் குழந்தைங்க சாப்பிட்றது அட்ராக்டிவாக இருந்தால் தான் குழந்தைங்களே அதை சாப்பிடுவாங்க. ஹெல்த்தின்னு சொன்னால் அதை சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு பார்க்க அட்ராக்டிவாக இருந்தால் தான் அதை சாப்பிடுவாங்க. ஸோ அட்ராக்டிவ் லிட்டில் பிட் நம்ம பிஸ்கட்னு சொன்னால் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ரியலாக பிஸ்கட் மாதிரியே அதுக்குன்னு சின்ன டெக்கரேட்டிவ்லாம் பண்ணும்போது தான் அவங்களுக்கு சத்தானது ஒரு நல்ல விதத்தில் போய் சேரும். அதுக்காக தான். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஓவன் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் அடியில் மண் போட்டுக்கலாம். மண் போட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதில் பிளேட்லேயும் வைக்கலாம். இங்கே எனக்கு மண் இல்லை, அதனால் அடியில் தோசைக்கல் வச்சுட்டேன். அப்புறம் அது மேலே பாத்திரம் வச்சு தட்டில் இந்த மாதிரி பிஸ்கட்லாம் அடுக்கி வைக்க போகிறேன். அடுக்கிட்டு அப்புறமா இதை நம்ம மூடி போட்டு 20 மினிட்ஸ் வச்சுருந்து எடுக்கணும். 20 மினிட்ஸ் போதும். 20 மினிட்ஸ் நீங்கள் டைம் பார்த்துக்கோங்க. 20 மினிட்ஸில் நல்லாவே வெந்திருக்கும். வெந்து நல்லா ஒரு மாதிரி ஸ்மெல் வருங்க. ஃபஸ்ட்டு ஒரு 50 to 15 மினிட்ஸில் உங்களுக்கு தானாகவே ஒரு ஸ்மெல் வரும். பாருங்கள், அவ்வளோதான். நம்மளோட பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்களேன், நல்லா பிஸ்கட் நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். நல்லா சாப்பிடவும் சூப்பராக இருக்குங்க. வீட்டிலே ஹெல்த்தியாக இந்த மாதிரி பிஸ்கட் செய்யலாம். செஞ்சு பாருங்கள். செஞ்சு உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இன்றைக்கி என்ன வீட்டில் ராகி பிஸ்கட்டா? செஞ்சுட்டே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம ஃபுட்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.